ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம மைன்கிராஃப்டில் சீக்ரெட் பேஸ் தான் செய்ய போகிறோம். அது பண்ணுறதுக்கு முன்னாடி பெட்டில் படுத்துப்போம். அந்த பேஸ் செய்யறதுக்கு கொஞ்சம் ஈஸி தான். சில பேருக்கு கொஞ்சம் கஷ்டம், ஆனால் ஈஸி தான், அவ்வளோலாம் கஷ்டம் இல்லை. ஃபஸ்ட்டு 1 2 1 2 3 4 இடத்துல உடச்சிக்கணும். இந்த இடத்துல 2, இங்கே 2, இங்கே 4, இங்கிருந்து இது வரைக்கும் 4, அப்புறம் இங்கிருந்து இது வரைக்கும் 2, அப்புறம் உடச்சிக்கிட்டு திரும்பி இந்த சைடு இப்படி உடச்சிக்கணும். திரும்பியும் உடச்சிக்கணும். மொத்தம் ஃபஸ்ட்டு இங்கிருந்து 4, அப்புறம் இங்கிருந்து 4, இங்கே 4, அப்புறம் இங்கே 4 உடச்சிக்கிட்டு இந்த இடத்துல ஃபஸ்ட்டு இங்கே ஒரு பிளாக் போட்டுக்கணும். ஸ்டிக்கி பிஸ்டன்னு சொல்லிட்டு எடுத்துக்கணும். போட்டுட்டு இந்த இடத்துல இதை இப்படி வச்சுக்கணும். அப்புறம் ரெட் ஸ்டோன் ரிப்பீட்டர்னு ஒன்று இருக்கும். அதை எடுத்து இப்படி வச்சு திரும்பி இப்படி வச்சு திரும்பி இப்படி வச்சுக்கணும். ஃபஸ்ட்டில் 1 இப்படி வச்சுக்கணும். செகண்டில் 2 வாட்டி டேப் பண்ணணும். தேர்டில் 3 வாட்டி டேப் பண்ணணும். ஓகேவா? இந்த மாதிரி இருக்கணும். அப்புறம் இப்படி எத்தாந்து அப்படியே இந்த இடத்துல கனெக்ஷன் கொடுக்கணும். இந்த இடத்துல ஒரு லெவரை வச்சு இங்கே ரெட் ஸ்டோன் வச்சு இங்கே கொடுத்து இருங்க, இந்த இடத்துல உடச்சிக்கணும். இன்னொரு வாட்டி இங்கே எக்ஸ்ட்ரா ஒன்று உடச்சிக்கணும். ஓகேவா? எக்ஸ்ட்ரா ஒன்று உடச்சி இங்கே அப்படியே போயிட்டு இப்படி கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ரெடி. எப்படி தெரியுமா? பார்த்தீங்களா? இந்த மாதிரி வரும். இப்போ என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல கிராஸ் வச்சுக்கணும். எல்லாத்தையும் கிராஸ் வச்சுக்கிட்டா இந்த இடத்துல சீக்ரெட் என்ட்ரன்ஸ் ரெடி. இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஆனால் முக்கியமான விஷயம் என்னன்னா, இதை கவர் பண்ணிடணும். அப்போ தான் யாருக்கும் தெரியாது. இல்லைன்னா அவ்வளோதான், தெரிஞ்சோடனே உள்ளே எல்லாத்தையும் எடுத்துருவாங்க. இதுதான் மைன்கிராஃப்ட் சீக்ரெட் பேஸ் பார்ட் 1. பார்ட் 2 வேணும்னா கூட கமெண்ட் பண்ணலாம். நான் கண்டிப்பாக பார்ட் 2 போட போகிறேன். வேறு வழி இல்லை, ஏன்னா சூப்பராக இருக்குது. இது ஒருவேளை வெறும் பார்ட் 1 மட்டும் பண்ணால் நம்மளுக்கு போர் அடிக்கும். ஓகே, பாருங்கள், இப்படி க்ளோஸ் ஆகுது. அப்போ இந்த இடத்துலையும் போட்டு அடைச்சி விட்டுறணும். பார்த்தீங்களா? எதுவுமே இல்லை, ஒன்லி லெவர் மட்டும்தான் இருக்கும். யாரோ சும்மா வச்சுட்டு போயிருக்கான் போல், பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிப்பாங்க. ஆனால் அது அப்படி இல்லை, ரியல் தான். சும்மா கிளிக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும் அதோட அருமை. ஓகே, இப்போ நம்ம பேஸ் ரெடி. சரி, எல்லாரும் கேட்பீங்க, என்னடா நீ இப்படி பண்ணியிருக்க, இப்படி வச்சா தெரியும்டா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கும் அதுதான் புரியல. ஓ, இப்படிங்க. இல்லைன்னா இங்கே பாருங்கள், என்ன பண்ணுறீங்கன்னா இப்படி வச்சிடணும். இப்படி வச்சு இங்கே லேடர் வச்சிடணும். லேடர் வச்சா அவ்வளோதான். லேடர் வச்சு ஏறிக்கலாம். இருங்க, லேடர் எங்கடா? இங்கே இருக்குது. லேடர் எடுத்து இந்த இடத்துல வச்சு இங்கே வச்சா ஏறிக்கலாம். இப்படி ஏறி இப்படி ஏறிக்கணும், அவ்வளோதான். ஐயோ, உடஞ்சிருச்சிங்க.
இல்லைனா இந்த ஐடியா பண்ணோம். வந்துருச்சு கரெக்டாக. ஆனால் ஏறணும்ல, அதுக்கு என்ன பண்ணுறது? இப்படி க்ளோஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல தெரியுதே. அதுக்கு ஒரு வழி கண்டுபிடிக்கணும். என்னன்னா இப்படி வச்சு இருங்க, ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணிக்கிட்டு இப்படி வச்சுட்டு அப்புறம் தூரமாக போய்க்கணும். இல்லையே, சரிப்பட்டு வரலையே. ஐயோ, இதை வேற சும்மா உடச்சி விட்டுறேன். யாரா நீ? என்ன வேலைடா பார்க்குற? சும்மா போட்டு விடுவோம், கரெக்டாக ஆகுதான்னு பார்ப்போம். அடா பாவி, உடச்சி விட்டியேடா. இப்போ வருதா? ஏய், என்னடா வேலை செஞ்சிருக்க? ஏண்டா நல்லா ஒரு சீக்ரெட் ரூமை பண்ண விட்டிங்களா நீங்கள்? சரி வாங்க, நம்ம செய்வோம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான். இப்போ இப்படி கவர் பண்ணோம். இப்படி கவர் பண்ணிட்டு இப்படி எடுத்துட்டு ஃபஸ்ட்டு என்னடா பண்ணுறது இப்போ? யோசிடா ப்ரோ, யோசி 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 யோசி. ஐடியா. டொன்டொடாய். பார்த்தீங்களா, செஞ்சிட்டேன் எப்படியோ. இப்போ க்ளோஸ் பண்ணுவான். க்ளோஸ் பண்ணு. க்ளோஸ் பண்ணி இது வெளியே வந்துச்சு. ஓகே, பரவாயில்ல. ஓகே, இப்படி ஓப்பன் பண்ணி இப்படியே போக வேண்டியதாங்க. அவ்வளோதான். இப்போ இப்படி போகணும். ஓகே, வந்தாச்சு. இப்போ உள்ளே க்ளோஸ் பண்ணணும். அதுதான் நம்ம வேலை. உள்ளே க்ளோஸ் பண்ணிடுவோம். இங்கே வச்சா கரெக்டாக இருக்குமா? இல்லையா? இருங்க, உள்ளே க்ளோஸ் பண்ணுறது கண்டுபிடிக்கணும். அப்போ தான். ஓகே, இந்த இடத்துல எங்கே இருக்குது? இங்கே இருக்கா? இங்கே இருக்கா ஸ்டிக்கி பிஸ்டனு? அப்படின்னா நம்ம இப்படி போனோன்னா, இருங்க, இவன் வேற. இப்படி போனோம்னா கண்டுபிடிச்சேன். ஓகே, வாங்க. இப்படி வச்சுக்கணும். அப்புறம் இப்படி வச்சுக்கணும். இப்படி வச்சுக்கணும். இப்படி 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 இப்படி. ஓகே, இப்போ கவர் பண்ணிட்டு கீழே போயிட்டு இப்படி வச்சு இப்படி வராது. இப்படி, ஐயோ, இப்படி வச்சுக்கணும். ஏய், என்னடா? டே ப்ளீஸ்ரா, பண்ணிடு ப்ளீஸ். இது மட்டும்தான் க்ளோஸ் ஆகுது, வேறு எதுவுமே க்ளோஸ் ஆக மாட்டேங்குது. இருங்க, நான் பண்ணிட்டு காமிக்கிறேன். இப்படி வரும். இந்த இடத்துல வச்சா இதுவும் க்ளோஸ் ஆகிடும். இதுக்கு மேலே க்ளோஸ் ஆகாது. இப்போ இதை க்ளோஸ் பண்ணணுன்னா
ஓகே, இப்படி வைக்கணும். க்ளோஸ் ஆயிடுச்சுங்க. எப்படியோ நம்ம சீக்ரெட் பேஸை கட்டியாச்சு. ஓகே, இப்போது லைட்ஸ் வச்சா போதும், வீட்டுக்குள்ளே சேஃப்டியாக இருக்கலாம். ஓகே, இங்கே பாருங்கள், இப்போது வந்து அப்படியே மூடிடணும். இப்போது இந்த இடத்துலையும் லைட் வைக்கணும், இங்கே லைட் வைக்கணும். அப்பா, எப்படியோ நம்ம சீக்ரெட் ரூமை கட்டியாச்சு. ஓகே, இப்போ வாங்க மேலே போவோம். நைட் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா நம்ம இடம் எப்படி செமையாக இருக்குன்னு? பாருங்க, எவனுக்குமே தெரியும், லிவர் மட்டும்தான் தெரியும். அது தவிர எவனுக்குமே நம்ம வீடு இருக்குன்னு சொல்லிட்டு தெரியாது. அவ்வளோதான், சேஃப்டியாக வாழலாம், இனிமேல் ஜாலியாக இருக்கலாம். ஓகே ஓகே, இருங்க, இப்போ நம்ம இங்கே க்ளோஸ் பண்ணுறோம். மேலே தெரியுமா? புரியல எனக்கு. இல்லை புரியல. இப்போ வந்து மேலே ஏறுறான். ஓகே, மேலே தெரியாதா? சரி சரி, அப்படின்னா ஓகே, மேலே தெரியலனா ஓகே. ஓகே, நைட் ஆயிடுச்சு. நம்ம செம்மையான இடத்த செஞ்சு அப்படி தூங்கிடலாம். இருங்க, இப்போ வந்து ஃபஸ்ட்டு நல்ல இடத்த உருவாக்கிக்கணும். இருங்க, நான் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்க, இப்போ கொஞ்சம் கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து மெயினான விஷயம் என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல ஒன்று முக்கியமானது பண்ணணும். என்னடா பண்ணோம், டக்குன்னு சொல்லி தொலையாண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருங்க, பொறுமை. ஓகே, இப்போ வந்து ஒரு பிளாக் எடுக்கணும். என்னென்னா, இந்த பிரிக்ஸ் இடத்துல வந்து ஸ்மூத் குவாட்ஸு, இது வந்து பிளாக் குவாட்ஸ் இருக்குல்ல, இதை எடுத்து நல்லா டெக்கரேட் பண்ணும். அப்போ தான் செம்மையாக இருக்கும். பாருங்கள், இடமே எப்படி மின்னுதுன்னு, மணமண்டக்குது. ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து இப்படி கட் பண்ணிட்டு இந்த இடத்துல அந்த டார்ச்சை வச்சிடலாம். இப்போ வந்து இந்த இடத்துல ஃபுல்லாக வச்சிடணும்.
பாருங்கள், நம்ம இப்போ சீக்ரெட் பேஸில் தானே இருக்கோம். சீக்ரெட் பேஸ்க்குள்ளேயே நான் ஒரு சீக்ரெட் பேஸ் வைக்க போகிறேன்னா அப்போது எவ்வளோ சூப்பராக இருக்கும்னு பார்த்துக்கோங்க. வாங்க வைப்போம். சின்ன ரூம்பு தான், ஆனால் அந்த இடத்துலையே ஒரு சீக்ரெட் இடம் வைக்க போகிறேன் பாருங்க. அப்புறம் நான் பெரிய அண்டர் கிரவுண்டு பேஸே செய்ய போகிறேன். அப்புறம் செம்மையாக ஆகிடும். பார்ட் 1லேயே இவ்வளோ கட்டிட்டோம். பார்ட் 2ல் இன்னும் பயங்கரமாக அப்கிரேட் பண்ணிடலாம். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, சொல்ல மறந்துட்டேன் முன்னாடி. ஓகே, வச்சாச்சு. வச்சிரு. கட் வச்சு கட் வச்சு கட்